நான் முழுசா ஈர்ப்பு விதிய புரிஞ்சுக்கிற வரைக்குமே, என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல் அடையிறதுக்கு ஒரு 10 ஸ்டெப் இருக்கு. அந்த 10 ஸ்டெப்ல அந்த ஸ்டெப்புக்கு நெறைய மேனிஃபெஸ்டேஷன் பிராக்டிசஸ் பண்ணுவேன். அத பத்தி நெறைய ரைட்டிங்ஸ் இருக்கும். கிராட்டிட்யூட் இருக்கும். சம்டைம்ஸ் அதுக்கு மட்டுமே அஃபர்மேஷன்ஸ் தேடி கேட்பேன். அது முடிஞ்சு அது ஓரளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறப்போ ஸ்டெப் 2க்கு போவேன். ஸ்டெப் 2ன்றது அந்த கோல அடையிறதுக்கு உண்டான என் லைஃப்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் குட்டி குட்டியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போய் அந்த கோல் அடையணுன்றதே ஐடியா. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இங்கே பெருசாக மிஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன விஷயங்களை முடிக்கிறதுக்கான வேலைகளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, நிறைய நேரம் எடுத்துக்கும் ஒரு மேனிஃபெஸ்டேஷனை முழுசாக முடிக்கிறதுக்கு. இங்கே எப்போவுமே அல்டிமேட் கோல் மட்டும்தான். இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் இது மட்டும்தான். அதாவது கான்ஷியஸ்க்கு அந்த ரிவார்டையே காமிக்காமல், நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போயிடு, அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடுன்னு நம்ம லைஃப்பில் அந்த இலக்கு அடையிறதுக்கு நடுவில் இருக்கிற தடைகளை மட்டும்தான் நம்ம சரி செய்ய பார்த்துட்ருப்போம். அதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து விலகி ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு போயிடுறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி ஒருத்தர் எக்ஸாம் கிளியர் பண்ண நினைக்கிறார், இல்லை ஒரு வேலைக்கு போக நினைக்கிறார், இல்லை ஒரு ப்ரொமோஷன் வாங்க நினைக்கிறார், இல்லை வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறார். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அதோட அல்டிமேட் அப்படின்றது என்ன? அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கலாம்? ஒன்று புகழ் கிடைக்கலாம், இல்லாட்டி பணம் கிடைக்கலாம். அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிற ஒரு சந்தோஷம். அதை நேரடியாக பார்க்காம யார் இன்றைக்கி ஜாபில் என்ன இஷ்யூ இருக்குது, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் பத்தலையா, அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு ஒரு கோல். எனக்கு இந்த எக்ஸாம் முடித்தா தான் எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த எக்ஸாம் முடிக்கிறதுக்கு ஒரு கோல். அது முடிக்கணுன்னா நல்லா படிக்கணும்ல, நல்லா படிக்கிறதுக்கு ஒரு கோல். இந்த மாதிரி உங்களுடைய ஒரு சிங்கிள் கோலை விட்டுட்டு, ஒரு அல்டிமேட் கோலை விட்டுட்டு, இந்த பேக்கெட்ஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் நான் பார்க்குறேன். என்ன ஆகும்? சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கான்ஷியஸ்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாளில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பற்றின நிறைய சிந்தனைகள் கான்ஷியஸ்குள்ளே இருக்கும். அப்போது அந்த இடத்துல திரும்பவும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான தடைகளையும் பிரச்சனைகளையும் காமிச்சு நீங்கள் அதை புஷ் பண்ணிங்க அப்படின்னா, அல்டிமேட்டாக கான்ஷியஸ்க்கு அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு போக மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ கான்ஷியஸ் கேட்குறது, நான் இதை முடிக்கும்போது, நான் இந்த விஷயங்கள்லாம் கடந்து போகும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு என்ன, எனக்கு இருக்கிற ரிவார்டு என்ன. நீங்கள் நினச்சி பாருங்கள், சம்பளமே கொடுக்காம ஒரு வேலைக்கு நீங்கள் போவீங்களா? அதே மாதிரி தான் கான்ஷியஸ்க்கு அதுக்கு தேவை எண்ட் ரிசல்ட், கிடைக்க போகிற ரிவார்டு. இதை தெளிவாக மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக எப்போ எஜுகேட் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கிற தடைகள், இல்லை அந்த இலக்கு அடையிறதுக்கு உங்கள் கேரக்டர் கூட மோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கான்ஷியஸ் அதுக்கு உண்டான வழிகளை காமிக்க ஆரம்பிக்கும். நீ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், அல்டிமேட் கோலை பார்க்காம ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்கும் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரொம்ப காலம் நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்யறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணும்போது கான்ஷியஸ்க்கு போர் அடிச்சிருது, அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறது, இல்லை ப்ராசஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போகிறது, சம்டைம்ஸ் ஏன் எனக்கு நடக்கலைன்ற கேள்வி வர்றது, இது எல்லாமே உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜியை கொண்டு போய் சின்ன சின்ன விஷயங்கள் மேலே போகிறதால மட்டும்தான். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் இன் ரிசல்ட்ஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு மேலே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.